ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிற ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதே இல்லை. அது நம்ம வாழ்க்கையை வளமாக்கி மேன்மைப்படுத்தி நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கும். அந்த வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோமானால் அந்த வார்த்தையின் வல்லமை மாத்திரமல்ல, விடுதலை மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இந்த காலவேளையில் கூட உங்கள் உள்ளத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிற வாக்குத்தத்தத்தை பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தரையே நோக்கி பார்த்ததை தேவன் அறிந்தார். ஆனால் தாவீதை யாருமே பார்க்கல, ஏற்றுக்கொள்ளல. அவன் வனாந்திரத்தில் தனிமையாக இருந்தான். அவன் சகோதரர்கள் எல்லாருமே அவர்கள் பார்வைக்கு செம்மையாயிருந்தார்கள், மற்றவருடைய பார்வைகளுக்கு செம்மையாயிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் பாருங்கள், தாவீதின் இருதயத்தை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவன் இருதயத்தை மற்றவர்கள் இருதயத்தோடு நிறுத்து பார்த்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தின் வழிகளை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொல்லி உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள் என்று சொல்லு. நம்முடைய வழிகள் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பேசுறது, நம்ம செய்கிறது, நம்ம யோசிக்கிறது, அல்லது மற்றவங்க நமக்கு கொடுக்குற சில ஆலோசனைகள், சில காரியங்கள், அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், ஏதோ சப்போர்ட்டிவாக தோணும். ஆனால் அது உள்ளத்துக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறதா, ஒரு மேன்மைக்கு அது வழிகாட்டுகிறதா, அது கர்த்தரோடு நம்ம இன்னும் நெருங்கி சேர உதவி செய்கிறதா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்கு அது வழி திறக்கிறதா, கர்த்தருக்கு சாட்சியை கொண்டு வருகிறதா, நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமா, நாம் கர்த்தரிடத்தில் இன்னும் நெருங்கி வருகிறோமா, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோமா, இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுதுதான் அந்த வழிகளை கர்த்தர் எப்படி மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்க முடியும். நம்முடைய இருதயங்களை நிறுத்தி பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். பாவமான வழிகளாக இருக்கலாம், சுய வழிகளாக இருக்கலாம், அல்லது பிடிவாத வழிகள், முரட்டாட்டமான வழிகள், தேவனுக்கு சித்தமில்லாத வழிகள், இப்படி பலவிதமான வழிகள், பிசாசினால் தூண்டப்பட்ட வழிகள், துன்மார்க்கமான வழிகள், வேண்டாத வழிகள், நமக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள். ஆனால் ஆண்டவருடைய வழிகள் நன்மையே கொண்டு வரும். இப்பொழுது நம் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். இருதயத்தை கவனிக்கிற தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலாமா? குறிப்பாக வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் ஒப்பு கொடுங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவங்க, தேவ பிள்ளைகள், கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் இருதயத்தை தேவன் நிறுத்து பார்க்கிறார். கல்வாரி சிலுவைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாவீதை பிரியமானவனாய் மாற்றினார். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, எங்கள் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறவரே, எங்கள் வழிகள் இதுவரைக்கும் உமக்கு பிரியமில்லாதிருந்தால் மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் சுய வழி, மாம்ச வழி, ஆண்டவரே, எங்கள் பிடிவாத வழி, எங்களை முரட்டாட்ட வழி, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளாத வழி, உம்முடைய சித்தமில்லாத வழி, பாவ வழிகள் எங்களுக்கு நலமாக, நல்லதாக, ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக ஆண்டவரே தோன்றுகிற வழிகள், ஆண்டவரே, பாதியிலே எங்களை வைத்து வேடிக்கை பார்த்து கண்ணீர் வடிக்கிற வழிகளாய் மாற்றிவிடாதபடி, அது பிசாசினால் தூண்டப்பட்டதாய் மாற்றிவிடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை தடுத்து நிறுத்தி உம்முடைய வழிகளில் எங்களை நடத்தி, நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் சொல்லியிருக்கீங்களே. எங்கள் இருதயத்தை பார்க்கிறவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வழிகளெல்லாம் இனி உண்மையே
நினைத்துக் கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கை முழுவதும் நீர் ஆசீர்வதியும். இதுவரைக்கும் நாங்கள் எதெல்லாம் எங்கள் வழிகளிலே சென்றதெல்லாம் மறுபடியும் திரும்பி உம் பக்கம் வருகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வேலைகள், குடும்பம், சம்பாத்தியம், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியம், ஜெப வாழ்க்கை எல்லாத்தையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, பிரியமான வழிகளிலே வாழ ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும். ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் நம்மை அவருக்கு பிரியமாய் நீ மாற்றுகிற வழியிலே கொண்டு போவார். நீங்கள் உங்கள் வழியை ஒவ்வொரு நாளும் ஒப்புக்கொடுங்கள். God bless you.